திட்டமிட்டபடி நாளை பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். சில விஷமிகள் இந்த பொதுக்குழு கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பியிருப்பதாகவும், நாளை திட்டமிட்டபடி பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமது தாயார் சரஸ்வதி அம்மாள் பிறந்தநாள் விழாவில் அன்புமணி பங்கேற்ற நிலையில் இருதரப்பும் சமாதானம் அடைந்துவிட்டது என்கின்ற கருத்துக்கள் வந்தது. இந்த சூழலில்தான் பொதுக்குழு ரத்து என பரவக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம், திட்டமிட்டபடி நாளை பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு நாளை நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா அரங்கில் நாளைய தினம் திட்டமிட்டபடி இந்த சிறப்பு பொதுக்குழு நடைபெறும். பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நமது தாயார் சரஸ்வதி அம்மாள் பிறந்தநாள் விழாவில் அன்புமணி குடும்பத்தோடு பங்கேற்றிருந்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே இருந்த அந்த மனக்கசப்பு என்பது ஓரளவுக்கு சமரசத்துக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் பொதுக்குழு ரத்து என பரவக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.